ஹலோ திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் காளான் கிரேவியோட ஃபுல் ரெசிபியான ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன்னு சொல்லிட்டு, அதோட வீடியோ தான் பார்க்கலாம். இப்போ காளானை நல்ல தண்ணியில் அலசி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். காளானில் நல்ல தண்ணி விடுன்றதுக்காக நல்லாவே பிழிஞ்சு எடுத்துக்கணும். தனியாக வச்சுட்டேன். தேவையான பொருள்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு, இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். அடுப்பில் கடாய் வச்சு சூடு வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த சிற்பி காளானையும் நல்லா போட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த காளான் வந்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தது பார்த்திங்கன்னா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். காளானில் தண்ணி விடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போது. நல்லா நம்மளுக்கு கிரேவி வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை குழம்பு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணிலாம் சுண்டின பிறகு எடுத்து வச்சுருந்தா காளான் கிரேவி ரெடி. தேங்க்யூ.